ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 426வது நாமாவளியாக ஓம் திவ்ய மண்டனாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சிரேஷ்டமான அலங்காரத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய திருமேனி வர்ணனைகளை எல்லாம் சகசிரநாமம் தத்துவார்த்தமாக அவருடைய ரூபங்களை எல்லாம் அவருடைய அருட்பிரபாவத்தை எல்லாம் அழகாக வர்ணிக்கிறது. அதாவது மிகப்பெரிய திவ்ய சபை, அதாவது அந்த சபை எப்படி இருக்குது அப்படின்னா தெய்வீகமான சபையாக இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இறைவன் அவருடைய ரூபத்தை அவ்வளோ அலங்கார வர்ணனைகளை எல்லாம் அந்த கந்தபுராணம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கும். அதில் இறைவனுடைய திருமேனி சிரேஷ்டமான அலங்காரத்தோடு கூடியவராக இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறது. திவ்ய அப்படின்னா தெய்வீகத்தன்மையுள்ள தேவலோகத்திய அப்படின்ற அர்த்தங்களை குறிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வஸ்து, இதுக்கெல்லாம் திவ்யம்னு சொல்கிறது. அப்படி அந்த திவ்ய மண்டனம் அப்படின்னாலே நகை அலங்காரத்தை குறிக்கக்கூடியது. அப்படி இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா தெய்வீகமான அலங்காரத்தோடு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமானுடைய திருவுருவம். இந்த அலங்காரம் அப்படின்றது நம்ம நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு அழகு சாதனம் கிடையாது. இறைவன் வேத ஆகமங்களெல்லாம் சூடியிருக்கார், குணங்களை எல்லாம் சூடியிருக்கார், எல்லா விதமான தத்துவ ஸ்வரூபமாக விளங்குகிறார். அதனால தான் அடியார்கள் எல்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அப்பர் சுவாமிகள் வர்ணிப்பார், வேத நாயகன், வேதியர் நாயகன், மாதின் நாயகன், மாதவர் நாயகன், ஆதி நாயகன், ஆதிரை நாயகன், பூத நாயகன், புண்ணியமூர்த்தியே அப்படின்னு இறைவனுடைய திருவுருவத்தை பற்றி வர்ணிப்பார். அப்படி இறைவனுடைய அந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னா சிரேஷ்டமான அலங்காரமாக, அதாவது திவ்ய சபையை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட அந்த தேவலோக சபை வடிவமாக அந்த உயர்ந்த அலங்கார ரூபமாக முருகனுடைய திரு உருவத்தை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் திவ்ய மண்டனாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.